என்னதான் நம்ம ஜாலியா பேசிட்டு இருந்தாலும் இங்க கடுமையான ஒரு போட்டி இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல காமெடி குருஸ் உங்களுடைய டீமுக்கு இடையே 1-on-1 கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இப்ப மென்ஸ் சோலோ டீம் மனோபாலால இருந்து அப்துல்லா. ஹலோ சார். ஹலோ மேடம். இப்போ மைமிங்கில் ஒரு கான்செப்ட், ஒரு ஃபிகரை நான் எப்படி உஷார் பண்ணுறேன் மைமிங் திறமையை காமிச்சு. ஏற்கனவே அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்து. டயலாக் டெலிவரி தான் வெயிட்டா இல்ல, ஆனா மைமிங்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்க பாத்தீங்களா, மொத்தமா அப்படியே சென்டம் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஆன் தி ஹோல் ரமேஷ் கண்ணா சார், எது ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு அற்புதமான கலையை ரொம்ப பிரமாமா பண்ணியிருந்தாரு. எக்ஸ்டர்னலாக இருந்து அந்த ஓப்பனிங்லேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளை அப்படி ரசிக்க வச்சுட்டே இருந்தார். அந்த கை உள்ளே போட்டு பண்ணுறது ஆர்டிஸ்ட்னு ஒரு படம் ஆஸ்கார் அவார்டு வாங்கிச்சு லாஸ்ட் இயர், ஞாபகம் இருக்கா? அந்த படத்தில் பண்ண மேட்ரு அது. அது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, எவ்ரிதிங். ஊர்வசி மேம், மைமி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டே இருப்பீங்க, எப்படி இருந்தது? ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இவர் அந்த கோட்டுக்குள்ள கை உள்ள விட்டாரு பாருங்க. நானும் கமல் சாரும் ஃபர்ஸ்ட் நடித்த படம் அந்த ஒரு நிமிடம். அந்த படம் டைமில் லொக்கேஷனில் கமல் சார் ஒரு வீடியோ காமிச்சார். ஒரு கேர்ள் வீட்டுக்கு போகிறதும் அவங்க வந்து அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதும், இவர் பாக்கெட்லேருந்து இந்த காசு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவர் அதை புத்திசாலித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை தட்டி தட்டி விட்டுட்டு இருப்பார். அது ஒரு 4 minutes பெர்ஃபார்மன்ஸு எனக்கு தெரியவே தெரியாது அது ஒரு ஆள் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி டேர்ன் பண்ணும்போது இந்த பக்கம் ஃபுல் மேக்கப் வந்து அப்படியே லேடி மாதிரி, அந்த நகத்தில் இருந்து அந்த மிடி கால் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த பென்சில் ஹீல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த லேடி இருக்கும். இந்த பக்கம் கோட்டெல்லாம் போட்டு ஆம்பளை மாதிரி. அந்த டேர்னிங்கில் தெரியவே இல்லை 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க சாங்குன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். எண்டில் அவர் அப்படி டேர்ன் பண்ணி காமிப்பார், அப்போ தான் நமக்கு தெரியும். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் அன்னையிலேருந்து மயம்ங்கிற அந்த ஆர்ட்டுக்கே நான் ரொம்ப ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன்னு சொல்லணும்.